அன்பு நண்பர்களே வணக்கம். நெஞ்சுக்கு நீதி கலைஞர் எழுதிய ஒரு அருமையான தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் குறித்தான ஒரு புத்தகம். அதுல ஒரு 2 அனுபவங்கள் 3 அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியா இருக்கு. அவர் சொல்றாரு, என்னுடைய மகிழ்ச்சி என்பது 24 மணி நேரம் கூட நீடிச்சதில்லை. ஒண்ணு, என்னுடைய மகிழ்ச்சியை க்ளோஸ் பண்ற வேலையை என்னுடைய தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் பார்த்து கொள்வார்கள். அப்படியே இல்லைனாலும் கூட என்னுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் அந்த வேலையை சிறப்பா முடிச்சிருவாங்க என்று நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடியதா ஆகட்டும். அடுத்தது என்ன சொல்றாரு, அண்ணா தனக்கு உடல்நிலை சரியில்லாத போது அடுத்தடுத்த பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு கடிதங்கள் எழுதுறாரு. அப்படி கடிதம் எழுதும் பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் இனிமேல் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது, நீண்ட நெடுந்தொலைவு கடக்கக்கூடிய புகை வண்டி கூட நீரோ நிலக்கரியோ டீசலோ நிரப்புவதற்கு நிலையத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி கூட நிற்காமல் நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்றாரு, எனக்கு வயசாயிட்டு இருக்கு, நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் கல்லறையை நோக்கி அந்த அடியை எடுத்து வைக்கிறேன் என்பதை உணர்கிறேன். ஆனால் என்னுடைய பயணத்தில் என்னுடைய நடையில் தளர்வு இருக்கலாம், தள்ளாட்டம் இருக்கலாம், தடைபடலாம், ஏன் முடிவுற்ற கூட போகலாம். ஆனால் என்னுடைய உணர்வில் ஒரு பொழுதும் அதற்கான ஒரு எல்லளவும் குறையாமல் அந்த உணர்வுகள் என்பது குறையவே குறையாது. நான் ஊக்கத்தோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். அப்போ இந்த ஒரு 3 விஷயம், ஜஸ்ட் ஒரு 2-3 பக்கம் தாங்க படிச்சேன். அந்த 3 பக்கத்துல இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்கள்லாம் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்போம். பல்வேறு செய்திகளை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். வாசிப்பை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், நன்றி.